வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் from Mydigitalbrand. உங்கள் வெப்சைட்டில் பண்ணுற சின்ன சேஞ்சஸ் கூட அது பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கரெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் ரிவ்யூஸை உங்களோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறது தான். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் கூகுள் மை பிஸ்னஸ்னால் என்ன, 70% ஆஃப் த பிஸ்னஸ் லோக்கல் பிஸ்னஸ் கூகுள் பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் ரிவ்யூஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த ரிவ்யூஸை பார்த்து தான் உங்களோட பிஸ்னஸை பற்றி அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமன்ற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட கூகுள் மை பிஸ்னஸ் ரிவ்யூஸை எடுத்துகிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுனால உங்கள் வெப்சைட்டுக்கு வர ஆடியன்சஸ் உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படிப்பட்ட கூகுள் மை பிஸ்னஸை எப்படி ஒரு சின்ன ஸ்டெப் வழியாக நாம் நம்மளோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு கூகுள் ரிவ்யூஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னோடய பார்ட்டி கடைன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்னோட பார்ட்டி கடைன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு எங்கே நான் கூகுள் ரிவ்யூவை இன்டெகிரேட் பண்ண போகிறேன்னு காட்ட போகிறேன். இதுதான் என்னோடய வெப்சைட்டு, இது என்னோடய ஹோம் பேஜ். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அபவுட் அஸ்ன்ற பேஜில் தான் போய் என்னோடய கூகுள் ரிவ்யூஸை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேஜில் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ ஜஸ்ட்டு இந்த அபவுட் அஸ் பேஜை பார்த்துக்கோங்க. இங்கே தான் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டி கடை வெப்சைட்டோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போயிடணும். இந்த வெப்சைட்டை நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதனால் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. இது அப்ளிகபிள் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒன்லி. அதனால் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் இதை இந்த சேஞ்ச் நீங்கள் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதும் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போய்டும். வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போய்ட்டதும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளகின் ஆட் நியூ ப்ளகின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளகின் செக்ஷனில் போய்ட்டு ஆட் நியூ ப்ளகின் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் கூகுள் ரிவ்யூஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த கூகுள் ரிவ்யூன்னு டைப் பண்ணிங்கனாலே ரிலவெண்ட்டான ப்ளகின்ஸ் உங்களுக்கு இந்த ப்ளகின் செக்ஷன் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ டோட்டலாக எல்லா கூகுள் ரிவ்யூஸோட ப்ளகின்ஸையும் காட்டுது. எந்த ப்ளகினை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ப்ராசஸ் சேம் தான். பிளேஸ் ஐடின்ற ஒரு வேல்யூ எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் ரிவ்யூ கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் இந்த விட்ஜெட்ஸ் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணதும் இதை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஆக்டிவேட் ஆனதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே கூகுள் ரிவ்யூஸ் ஃபார் விட்ஜெட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு விட்ஜெட்ஸ் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ்ன்றது. செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஓப்பன் ஆனதும் அது என்ன பண்ணுன்னா, கனெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கனெக்ட் பண்ணுறது தான். அப்புறம் இந்த லேஅவுட் செலக்ட் பண்ணி ஸ்டைலை செலக்ட் பண்ணலாம். கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட பிளேஸ் ஐடி கொடுத்தா தான் கனெக்ட் ஆகும். இந்த பிளேஸ் ஐடின்றது நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இருக்கும். அது எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். அந்த பிளேஸ் ஐடியை கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை சர்ச் பண்ணுங்கள். இப்போ என்னோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நேம் பார்ட்டி கடை வாகை மரச்சு காயில்ன்றது. இப்போ நான் அதை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதும் என்னோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இந்த மாதிரி வரும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வந்ததும் ரைட் எ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது யாராக இருந்தாலும் இந்த ரிவ்யூ எழுதுறதுக்கான ஆப்ஷன் வரும், ரைட் எ ரிவ்யூன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் ரைட் எ ரிவ்யூன்ட்டு. இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கோடு தெரியுது, அதனால் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கண்ட்ரோல் எஃப் பண்ணி டேட்டா அண்டர்ஸ்கோர் பிஐடின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளேஸ் ஐடி அந்த இடத்துல வரும். அதாவது பிளேஸ் ஐடின்னு இருக்காது, டேட்டா அண்டர்ஸ்கோர் பிஐடின்னு இருக்கும். அவங்களோட கோடிங் லாங்குவேஜில் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த ஆல்ஃபா நியூமெரிக் கோடு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட பிளேஸ் ஐடி. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக நம்மளோட கனெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருந்தது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் போங்க. வந்துட்டு இப்போ உங்களோட பிளேஸ் ஐடியை கொடுத்து கனெக்ட் கொடுத்தா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகணுங்க. பாருங்கள், என்னோட பார்ட்டி கடை வாகை மரச்சுக்கு கோல் ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட்ன்றதை கொடுங்க. கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இதில் ஒரு லேஅவுட் செலக்ட் பண்ணணும். இதில் எந்த டைப் ஆஃப் லேஅவுட், டார்க் பேக்ரவுண்ட் லேஅவுட்டா லைட் பேக்ரவுண்ட் லேஅவுட்டான்றது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இதில் மல்டிபிள் லேஅவுட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு.
இப்போ எனக்கு இந்த மாதிரி லேஅவுட் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லேஅவுட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா செலக்ட் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம். இதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே வந்து கெட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கெட் கோடுன்னு இருக்கு பாருங்கள், அது கொடுத்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ட் கோட்னு ஒன்று வந்திருக்கு. அது காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி டு கிளிப் போர்டு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட ஷார்ட் கோட். இந்த ஷார்ட் கோட் எடுத்துகிட்டு போய் உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். பாட்டி கடைன்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கு போங்க. நான் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி லாகின் பண்ணி இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கே போயிடுச்சு. பாட்டி கடை செலக்ட் பண்ணி டேஷ்போர்டுக்கு போங்க. இல்லைனா எடிட் பேஜ் கொடுங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுச்சு இந்த பேஜுக்கு. அபவுட் அஸ்ன்ற பேஜில் தானே இருக்கேன் நான். இப்போது எடிட் பேஜ் கொடுங்க. இப்போ நார்மல் லேஅவுட்டில் இருக்குது. இப்போ வந்து எடிட் வித் எலமெண்டர்னு கொடுக்க போகிறேன். நீங்கள் எலமெண்டர் ப்ளகின் வச்சு எடிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோடெல்லாம் இன்டெகிரேட் பண்ணும்போது. அதனால் எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எலமெண்டர் இன்ஸ்டால் பண்ணிடலன்னா எலமெண்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் டூல். வந்து உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்கிற வெப்சைட் எலமெண்ட்ஸ்னால் அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ எடிட் வித் எலமெண்டர் கொடுக்கும்போது ஒரு காம்பனண்ட்டாக காட்டும். நீங்கள் எங்கே வந்து கோடு இன்டெகிரேட் பண்ணணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கோடு இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ எலமெண்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அபவுட் அஸ் பேஜ்க்கு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் கண்டெய்னரை ட்ராக் பண்ணி அந்த ஃபஸ்ட் இடத்துல விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் வந்துடும். ட்ராக் பண்ணி அங்கே விடுங்க. அங்கே வருங்க, நான் ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் விட்ஜெட்டில் போய்ட்டு ஷார்ட் கோடுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஷார்ட் கோடை ட்ராக் பண்ணி எடுத்து வந்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல விட்டதும் என்ன ஆச்சுன்னா ஷார்ட் கோடு வந்து ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட ஷார்ட் கோட் நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட அபவுட் அஸ் ப்ரொஃபைலுக்குள்ள வந்து பார்க்குறவங்க உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைடரில் காட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதா தான் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் சில சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாம் கூட வரும். நம்ம நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாதவங்க கூட நம்மளோட நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சில டைம் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கை போடுவாங்க. சிலர் ஒரிஜினலாகவே போடுவாங்க, சில பேர் வந்து யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, அவங்களாம் கூட ரிவ்யூ போட்டு நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நடந்தும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இதில் இந்த ப்ளகினில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நீங்களோட அந்த கூகுள் ரிவ்யூஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ளகினுக்கு போயிட்டு இந்த கெட் ஷார்ட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா, செட்டப் விட்ஜெட்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம 5 ஸ்டார் ரிவ்யூ ரேட்டிங் மட்டும் காட்டுற மாதிரி பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இருங்க லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபில்டர் யுவர் ரேட்டிங்ஸில் விட்டு ஒன்லி 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இந்த கோடை வந்து திருப்பியும் பேஸ்ட் பண்ணலாம். சேம் கோடாக தான் இருக்கும். ஒன்று சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இல்லைனா கோடு திருப்பி சேவ் அண்ட் கெட் கோட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா சேவ் அண்ட் கெட் கோட் கொடுத்தா திருப்பியும் வந்து அந்த கோட் வரும். இது சேம் கோடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திருப்பி போய் அந்த எலமெண்டரி பேஜில் போய் அந்த இது அப்டேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட சேம் தான், சேம் கோடாக தான் இருக்கும். ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் திருப்பியும் காப்பி பண்ணி அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததும் பாருங்கள் அந்த சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதுலாம் போயிடுச்சு. இது எதுக்காகனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம இந்த கூகுள் ரிவ்யூஸை கனெக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல சிங்கிள் ஸ்டார் வர்றது எனக்கு என்ன கரெக்டாக படியலை, அதுக்காக நான் விட்டேன். இப்போ நீங்கள் வேறு ஒரு ப்ரௌசரில் போய் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இது கரெக்டாக அப்டேட் ஆகுதா அப்படி. ஏன்னா நான் வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்ட்லேருந்து தான் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக வேறு ப்ரௌசருக்கு வந்துட்டு பாட்டி கடைன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அபவுட் அஸ் பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ரிவ்யூஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு நமக்கு தெரியும். இது வந்து என்னோடய ஹோம் பேஜ், நான் ஆல்ரெடி காட்டினது தான். அபவுட் அஸ் பேஜுக்கு போயிடுங்க. இது நீங்கள் அபவுட் அஸ் பேஜ்னு இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் அபவுட் அஸ் பேஜில் உங்களுக்கு இந்த கூகுள் ரிவ்யூஸ் வந்து காட்டுது. இன்றைக்கி செஷனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி செஷனில் கூகுள் ரிவ்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம ஸ்லைட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட கூகுள் ரிவ்யூவை நம்ம
வெப்சைட்டில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.